உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோசி ராதி குக்லு ஆயுர்வேதிக் மெடிசன் பெனிஃபிட்ஸ். இப்போ இந்த கோசி ராதி குக்லு இன்க்ரீடியன்ட் என்னென்ன இருக்குது, இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கோசி ராதி அப்படிங்கிறது நெருஞ்சி முள். இதுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, நெருஞ்சி முள், சுக்கு, மிளகு, திப்பிலி, நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், கோரைக்கிழங்கு, குக்லு, இந்த பொருள் தான் இதுக்குள்ளே இருக்குது. இதில் எப்படி மருந்தாக்குறது அப்படின்னா, நெருஞ்சி முள் ஒரு 4 கிலோ எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நல்லா கஷாயமாக்கி, குக்லு 350 கிராம், சுக்கு, மிளகு, திப்பிலி 150 கிராம், தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய் 150 கிராம், கோரைக்கிழங்கு 50 கிராம். இதெல்லாம் இந்த கஷாயத்தை நம்ம கொதித்து வேக வைக்கணும். நல்லா வெந்து சுண்டி வர்றப்ப குழம்பு மாதிரி வரும். அந்த குழம்பு மாதிரி வரப்போகிற இடத்துல நல்லா சுரட்டி எடுத்து அப்படியே வெயிலில் காய வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இதை பவுட்ரு பண்ணி வச்சு 200 மில்லிகிராம் டு 300 மில்லிகிராம் நம்ம காலை இரவு இருவேளை நம்ம எடுத்துகிட்டு வர்றப்ப கல்லடைப்பு, யூரின் எரிச்சல், யூரின் இன்ஃபெக்ஷன், யூரின் அதிகமாக போகாமல் ரொம்ப கம்மியாக போகிறது, மஞ்சள் நிறுத்துற போகிறது, யூரின் ஸ்மெல் வர்றது, யூரின் பிளாடரில் வந்து புண், சிறுநீரகம் மஞ்சள் கலராக போகுது, வெள்ளை வெட்டை போன்ற நோய்களை குணமாக்க பயன்படுகிறது. இதனுடைய விலை 248 ரூபா. இந்த எஸ்கேஎம் கம்பெனியில் இருக்குது. நம்ம வேறு எந்த கம்பெனியில் வேணாலும் ஆயுர்வேதிக் மெடிசனில் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. பிரமேகம், பிறர்னுடைய மேகம், அடுத்தவர்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு பிரமேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோயை இது குணமாக்கவும் பயன்படுகிறது. யூரின் பிளாடர், பெண்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளத்தில் வரக்கூடிய மென்சஸ் தடைபடுதல், எரிச்சல், கடுப்பு, பீரியட் டைமில் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக பயன்படுது. இது கூட சேர்ந்து நம்ம அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு கல்லடைப்புக்கும் யூரின் பிளாடர் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. இப்போ இந்த நெருஞ்சி முள் வந்து இதனுடைய குணாதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நெருஞ்சி முள்ளை நம்ம தனியாக கூட எடுத்து சாப்பிட்லாம். அப்போ தனியாக எடுத்து அதனுடைய வேரை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு அமாவாசை பௌர்ணமியில் வந்து அதை எடுத்து வேரை மட்டும் கட் பண்ணி நல்லா தளன்னு இருக்க ஒரு செடியாக பார்த்து செலக்ட் பண்ணி அந்த அமாவாசை பௌர்ணமி நாளில் எடுத்து நாம் வந்து அதை பொறுப்பாக காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு, இது கூட ஒரு தேத்தாங்கொட்டை ஒரு 50 கிராம் சேர்த்து நம்ம கஷாயம் வச்சு குடிக்கிறப்ப கல் வந்து கரைஞ்சி வெளியே வந்துடும். இது கூட பீன்ஸு கஷாயமும் நம்ம சேர்ந்து எடுத்துகிட்டு வர்றப்ப யூரின் பிளாடரில் இருக்க கல்லை கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும், கிட்னியில் இருக்க கல்லை குறைச்சி வெளியே கொண்டு வந்துடும். நம்ம வந்து தொடர்ந்து பத்திய மருந்து இதை எடுத்துகிட்டு வரணும். எடுத்து வரப்போ நம்ம ஸ்டோன் ப்ராப்ளத்துக்காக நம்ம இங்கேயும் அதிகமாக பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தொடர்ந்து நம்பிக்கையோடு இதை எடுத்துகிட்டு வரப்போ அருமையான பலன்களை பார்க்கலாம். கல்லடைப்புக்கு ஒரு நல்ல மருந்து அது பயன்படுது. நம்ம சொல்லியிருக்க மருந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன். இதனுடைய பயன்கள் வந்து ஒரு நல்ல சித்தர்கள் கண்டுபிடித்த மருந்து மிக அற்புதமாக வேலை செய்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கூடவே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க.